சிறை தியாகிகள் நினைவு பிரச்சார ஜோதி பயண குழு வத்தலகுண்டுவிற்கு வருகை தந்தது. சிபிஎம் கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவிற்கு சிறை தியாகிகள் நினைவு பிரச்சார ஜோதி ஏந்தி பிரச்சார பயண குழுவினர் வருகை புரிந்தனர். அவர்களை வத்தலகுண்டு பகுதிகளைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் வரவேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறை தியாகங்கள் நினைவு தீப ஜோதி கொண்டு வந்தனர். இதில் கோவை சென்னியம்பாளையத்தைச் சேர்ந்த ரமணன், ரங்கக்கண்ணன், சின்னையன், வெங்கடாஜலம் ஆகிய 4 தோழர்களும் முதலாளி தத்துவத்தை எதிர்த்து போராடியதால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த மகத்தான தியாகிகளை நினைவு கூறும் வண்ணம் இந்திய அரசியல் அமைப்பு மக்களின் ஒற்றுமை காக்க சிறுபான்மை மக்கள் நலன்களுக்காக தொழிலாளி வர்க்கத்தை ஒன்று திரட்ட வேண்டி பெரும் பணியின் தொடர்ச்சியே இது. இந்த விழிப்புணர்வு பயணத்தில் அரசியல் விழிப்புணர்வு பெற சமூக தாக்கம் உள்ள இளைஞர்களை இடதுசாரிகள் பக்கம் திரட்டிட மதுரை மாநாடு வழி காட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணம் செல்கின்றன. இந்த பயணம் கோவையில் துவங்கி பழனி மார்க்கமாக கன்னிவாடி, சத்திரப்பட்டி, வத்தலகுண்டு, நிலக்கோட்டை, பள்ளப்பட்டி, சோழவந்தான், சமயநல்லூர் வழியாக சென்று மதுரை மாநாட்டு பந்தலை அடைகிறது. இந்த தீபஜோதியை வரவேற்று வத்தலகுண்டு ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒன்றிய செயலாளர் ஸ்டாலின் தலைமையில் வரவேற்றனர். வத்தலகுண்டு ஒன்றிய குழு உறுப்பினர்கள் குணசீலன், வின்சென்ட், சுரேஷ், பெருமாள்சாமி, பாண்டியம்மாள், சித்ராதேவி ஆகியோர் கொண்ட குழு வரவேற்றது. பின்னர் இந்த பயணம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்ட செயலாளர் பத்மநாபன், முன்னாள் எம்பி நடராஜன், முன்னாள் எம்எல்ஏ லாசர், திருப்பூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரங்கராஜ், சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் சிங்காரவேலன், சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர் ராதிகா ஆகியோர் கலந்து கொண்டு பயணத்தை மேற்கொண்டனர்.